Hello friends, LIC HFL Life Insurance Corporation Housing Finance Limited லேருந்து 2025 கான apprenticeship program advertisement notification பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதில் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆன் ஜாப் ட்ரைனிங் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸு, டொமைன் நாலேஜு, ரியல் டைம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கற்று தந்துடுவாங்க. இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்றது எந்த விதத்துலையுமே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆகாது அப்படின்ற மாதிரியும், அப்ரெண்டிஸ்ஷிப் எடுத்துக்கிற ட்ரெயினிஸ் எல்லாமே எம்ப்ளாயீஸ் கிடையாது அப்படின்றதுமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் அண்டர்கோ பண்ணுற கேண்டிடேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அவங்க ட்ரெயினி கேட்டகரியில் தான் வருவாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்பை முடிச்சிட்டிங்க அப்படின்னா எல்ஐசி ஹெச்எஃப்எல் சைட்லேருந்து உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சி சர்டிஃபிகேட் அப்படின்றது கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் பிஎஃப்எஸ்ஐயை காண்டாக்ட் பண்ணி பிளேஸ்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ஸு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் வாங்கிக்கலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 192 வேக்கன்சிஸ் அப்படின்றது இருக்குது. 1 இயர்க்கான அப்ரெண்டிஸ்ஷிப் பீரியட் இருக்கும். 12 months நீங்கள் அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் டேட் பொறுத்தளவு 1 நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மந்த்லி ஸ்டைஃபண்டாக உங்களுக்கு ₹12,000 அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தளவு 20 to 25 years வரைக்கும் இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். எலிஜிபிலிட்டி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எனி யூஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க. 1 September 2021லேருந்து 1 September 2025க்குள்ளே, ஸோ இந்த இடைப்பட்ட இயர்ஸில் வந்து நீங்கள் உங்களோட யூஜி டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் எலிஜிபிள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப்புமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடாது, இப்போது கரண்ட்டில் ரன்னிங்கில் இருக்கக்கூடாது, அண்ட் தென் எதுலேயுமே வந்து நீங்கள் டெர்மினேட்டுமே ஆயிருக்கக்கூடாதுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்தளவு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நாட்ஸ் போர்ட்டலில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பண்ணணும். அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. http://nats.education.gov.inல போயிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் செக்ஷனில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல, ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாட்ஸ் போர்ட்டல்லையே கேண்டிடேட் யூசர் மேனுவல் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணோன்னு உங்களுக்குன்னு லாகின் ஐடி, பாஸ்வேர்டு அப்படின்றது இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது பிஎஃப்எஸ்ஐ கண்டக்ட் பண்ணுறது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான டாபிக்ஸ் பொறுத்தளவு 100 MCQ உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதில் பேங்கிங், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸு, பேசிக்காக ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, குவான்டிடேட்டிவ், ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாமே வந்து செக் பண்ணுற மாதிரி ஒரு டோட்டல் 100 கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு 1 hour 60 minutesக்கு எக்ஸாம் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் பொறுத்தளவு ரிமோட் மோட், நீங்கள் வீட்டில் இருந்தே ஆன்லைன் எக்ஸாம் மாதிரி அட்டன் பண்ணிடலாம். ஸோ உங்ககிட்ட ஒரு நல்ல குட் இன்டர்நெட் கனெக்ஷனோட உள்ள ஒரு லேப்டாப்பு ஆர்எல்ஸ் மொபைல் ஃபோனில் ஃப்ரண்ட் கேமரா நீங்கள் ஆன் பண்ணி வச்சு எக்ஸாம் வீட்டில் இருந்தே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மோட் எக்ஸாம் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீ பொறுத்தளவு நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி ஓபிசியில் வருவீங்க அப்படின்னா ₹944 உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்குது. ஆர்எல்ஸ் நீங்கள் SC/ST ஃபீமேல் கேட்டகரியில் வருவீங்கன்னா ₹708 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். PWD பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ₹472 அப்படின்றது உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்க, ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் தென் அதை ஃபாலோ பண்ணி ஒரு பர்சனல் இன்டர்வியூவுமே எல்ஐசி ஹெச்எஃப்எலோட ஹெட் ஆஃபீஸில் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்துட்டு 2 செப்டம்பர்லேருந்து 22 செப்டம்பர் வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் டு பே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 24th செப்டம்பருக்குள்ளே நீங்கள் எக்ஸாமினேஷனோட ஃபீ அப்படின்றது பே பண்ணியிருக்கணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து October 1 கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்ஸு எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்துட்டு 8th அக்டோபர்லேருந்து 14th அக்டோபருக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 15லேருந்து 20க்குள்ளே அக்டோபரில் சொல்லிடுவாங்க. ஆஃபர் லெட்டர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா November 1 உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸுமே கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 192 வேகன்சிஸ் இருக்குது. நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 27 வேகன்சிஸ் அப்படின்றது இருக்குது. ஸ்டைஃபண்டாக வந்துட்டு மந்த்லி ₹12,000 அப்படின்றது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. தமிழ்நாடுலையுமே வந்துட்டு எந்தெந்த ஸ்பெசிஃபிக் டிஸ்ட்ரிக்ட்ஸில் எத்தனை வேகன்சின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 வேகன்சிஸ் அப்படின்றது இருக்குது. திருப்பூரில் 2 வேகன்சிஸ் இருக்குது. ஹோசூரில் 2 வேகன்சிஸ், கோயம்புத்தூரில் 6 வேகன்சிஸ். இதை தவிர்த்து காஞ்சிபுரம், காரைக்குடி, கரூர், மதுரை, திருவள்ளூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி இந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு ஒரு வேகன்சிஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ எல்ஐசி ஹெச்எஃப்எல்ல அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா
கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனை ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்கான லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் சேனல் என்ன ஆட் ஆகாதவங்க ஃபார் ரெகுலர் ஜாப் அலர்ட்ஸ் ஆட் ஆகிக்கோங்க. தேங்க்யூ.